நண்பர்களே, நான் இன்றைக்கி இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா நரசிங்கப்பேட்டைங்கிற ஊரில் இருக்கேன். நரசிங்கப்பேட்டை சுயம்பநாத சுவாமி கோயில்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்த கோவில் இது. நரசிங்கப்பேட்டையை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இங்கே நரசிம்மர் கோவில் தான் மிகப்பெரிய பிரபலம் பெற்றது. ஆனால் அது பூட்டி கிடக்கிற காரணத்தினால அது போக முடியல. அதாவது இந்த கோவிலோட சிறப்பு என்ன அப்படின்னா, நரசிம்மர் இந்த கோவிலில் தான் இரணியனை வீழ்த்திட்டு அவரை கொன்னுடுவார். அப்போ பிரம்மகத்தி தோஷமும் அந்த வீரகத்தி தோஷம்னு சொல்லுவாங்க அது பேர். அது பிடிச்சதுனால இங்கே இருக்கிற இறைவனை வழிபட்ட ஒரு முக்தி அந்த இது சாபத்திலேருந்து விடுபடுறதா சொல்லப்படுது. இங்கே நிறைய சிற்பங்கள் இருக்குது பாருங்கள். வாசல்லே நிறைய சிற்பங்கள் இருக்குது. இங்கே ஒரு சிற்பம் இருக்குது. உள்ளே வாங்க கோயில். இங்கே திருநாவுக்கரசரோடு தான் நிறைய இருக்குது. இங்கே ஒரு சிற்பம் இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு சிற்பம் இருக்குது. அதே மாதிரி இந்த கோவில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, இது தூங்கானை கோவில். மாடக்கோவில் மாடக்கோவில் கிடையாது, தூங்கானை கோவில் அப்படின்னா திருமையச்சூரில் நம்ம பார்த்துருப்போம். அந்த பின்பக்கம் யானை படுத்திருக்கிற மாதிரியே தெரியும். அதான் தூங்கானை கோவில் சொல்லுவாங்க. இதுதான் கோவிலோட அமைப்பு. இதுதான் கோவிலோட அமைப்பு. இந்த கோவில் கொடிமரம் கிடையாது, பலிபீடம் மட்டும்தான் இருக்குது. பொதுவாக ஒரு 2000 வருட பழமையான கோவில்கள் கொடிமரம் இல்லாமல் தான் வச்சுருக்காங்க அந்த காலத்தில். இது கொடிமரம் இல்லாமல் இருக்குது அப்படின்னா அந்த அச்சு தட்டச்ச அந்த முறைப்படி பார்த்திங்கன்னா கொடிமரம் கிடையாது அந்த காலத்தில். ஆனால் இந்த கோவிலில் கொடிமரம் வச்சுருக்காங்க. இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த கோவில் சோழ வழிபட்ட லிங்கம் இருக்குது. சோழர் வழிபட்ட லிங்கம் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கோயிலுடைய தலை மரம்னு பார்த்திங்கன்னா வேப்ப மரம் தான் இங்கே இருந்தது. அது ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இறைவன் பேர் சுயம்பநாதர். இறைவி பேர் லோகநாயகி. இறைவி பேர் லோகநாயகி. பெரிய அளவுக்கு கல்வெட்டெல்லாம் இங்கே ஒன்றும் கிடைக்கல. ஆனால் சிற்பங்கள் இங்கே 2, 3, 4 இருக்குது. பார்த்துக்கோங்க. இது பலிப்பீடம். என்ன ஒன்று அப்படின்னா, பொதுவாகவே இந்த அச்சு முறைப்படி பார்த்திங்கன்னா கொடிமரம் கிடையாது அந்த காலத்தில். ஆனால் இப்போ சமீப காலமாக ஒரு 500 வருஷம் 600 வருஷம் பழமையான ஆட்கள் மூலமாக இந்த கொடிமரங்கிற பழக்கம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதேமாதிரி இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு என்னென்னா, இந்த கோவிலில் இது கிடையாது, மொட்டை கோபுரம் தான். இது ஒருவேளை இருந்திருக்கலாம். அது மேல் சுவடை பார்த்திங்கன்னா ஏதோ உடைக்கப்பட்ட மாதிரி தான் இருக்குது. நான் ஏற்கனவே கீச்சகத்தில் கூட போட்டிருப்பேன். கங்கை கொண்ட சோழபுரத்துடைய அந்த நுழைவாயிலே உடைக்கப்பட்டிருக்கும் தான். ஆங்கிலேயர் காலத்தில் அது உடைக்கப்பட்டதாக சொல்லப்படுது. காரணம் என்னன்னு தெளிவாக தெரில. ஆங்கிலேயர்னாலே பிரச்சனை தானே. அதே மாதிரி தான் இதுவும் உடைக்கப்பட்டிருக்கலாம். ஏன்னா இது மொட்டையாக தான் இருக்குது. இது கட்டப்படும் போதே இப்படி கட்டலை போல். எப்போதும் போல் கோபுரமாக தான் கட்டியிருக்காங்க. காலப்போக்கில் அது படையெடுப்புனால அழிக்கப்பட்டிருக்கலாம். அதுக்கப்புறம் உள்ளவா இந்த கோவிலுடைய ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த சிற்பம் பார்த்திங்கன்னா நரசிம்மர் 4 கைகளோட சிவலிங்கத்தை வழிபடுற மாதிரி ஒரு சிற்பம். பாரு, நரசிம்மர் 4 சிற்பத்தோட இறைவனை வணங்குற மாதிரி. அதாவது தன்னுடைய தோஷத்தை நீக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி சிற்பத்தை அமைச்சிருக்காங்க. இதில் நல்லா பார்த்திங்கன்னா இந்த சிவலிங்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த பாம்பு போன்ற அமைப்பையும் வைத்திருக்காங்க. அது ஒரு கூடுதல் சிறப்பு. இதை நல்லா பாருங்கள். அதன் பிறகு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இறைவன் இங்கே கொஞ்சம் பெரிய லிங்க அமைப்பில் அமைக்கப்பட்டிருக்கார். அதாவது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது, நான் ஏற்கனவே இந்த பல்ராயன்பேட்டை கோவிலில் காட்டியிருப்பேன் ஒரு லிங்கம். அந்த லிங்கத்தோட பெரிய லிங்கம் அது. நான் பார்த்ததுலேயே மிகப்பெரிய லிங்கங்க இது. இந்த கோவிலுடைய சிறப்புலேயே நான் இதை பார்ப்பேன். அதாவது பட்டைகள் ரொம்ப இல்லை. பட்டைகள்னால் அந்த லிங்கத்திலே அந்த பட்டைகள் அமைப்பாங்க. 1 பட்டை 2 பட்டை சகசிர பட்டைலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப பெரிய குழியில் இது அமைத்திருக்காங்க. காட்டக்கூடாது, இருந்தாலும் காட்டுறேன். இந்த பாரு, இதுதான் சிவனுடைய. டிஸ்டர்ப் ஆகுதா உங்களுக்கு? இந்த பாரு, இதுதான் அந்த லிங்கத்தோட அமைப்பு. கிட்டத்தட்ட ரொம்ப பெரிய லிங்க அமைப்பு. தனியாக புகைப்படம் வச்சுருக்கேன், அது வேணால் அப்புறம் தான் காட்டுறேன். இது முருகன் சன்னதி.
அதன் பிறகு இங்கே 2 தட்சிணாமூர்த்தி அமைச்சிருக்காங்க, 2 தட்சிணாமூர்த்தி. அதுக்கப்புறம் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா லோகநாயகி இருக்காங்க. இவர் பேர் சுயம்புநாதர், அவங்க பேர் லோகநாயகி. கிளார் அடிக்கிறதுனா ஒன்றும் ரொம்ப தெரிய மாட்டேங்குது. லோகநாயகி. அதுக்கப்புறம் வந்து இந்த கோவிலில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து சனீஸ்வரன், ரொம்ப இருட்டாக இருக்குது, சனீஸ்வரன், பைரவர், அப்புறம் சந்திரன், அந்த பக்கம் சூரியன் இருக்காங்க. இதில் என்ன ஒரு கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னா, இங்கே சனீஸ்வரனுடைய சிலையை வந்து ரொம்ப சிறியதாக அமைச்சிருக்காங்க. எனக்கு ஒரே விஷயம் புரியாது, என்னென்னா சனீஸ்வரன் ஏன் வந்து இங்கே அந்த வெள்ளை நிறத்தை உடுத்திருக்காங்கன்னு எனக்கு புரியல. பொதுவாக வந்து கருப்பு நிறம் இல்லை நீல நிறத்தை தான் உடுத்துவாங்க. இங்கே எல்லா கிரகத்துக்குமே வந்து வெள்ளை நிறத்தை தான் உடுத்திருக்காங்க. அது என்ன காரணம்னு எனக்கு சரியாக தெரியல. அதேமாதிரி ஒரு கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த கோவிலில் வந்து நான் சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது ஒன்றும் பெருசாக இல்லை, சிற்பங்கள் இல்லையேன்னு பார்த்தேன். ஆனால் இங்கே ஒரு 4 சிற்பங்கள் இருக்குது. அதேமாரி கல்வெட்டு சான்றுகள்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. அப்படியே இருந்திருந்தாலும் அது காலப்போக்கில் அழிக்கப்பட்டிருக்கலாம், இல்லை படி எடுக்கும்போது அது வந்து இல்லாமல் போயிருக்கலாம். இவங்க தான் அம்பாள். இவ்வளோ கிளியராக எடுக்க வேண்டியதாக இருக்குது. அம்பாள் தப்பு தான், இருந்தாலும் வந்து இந்த கோவில்லாம் தெரியப்பட மாட்டேங்குது, அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. கோவில் வந்து தெரியப்படாமல் இருக்கிறதுனால தானே இந்த மாதிரி எடுக்க வேண்டியதாக இருக்குது. அதான் சனீஸ்வர பகவான், அப்புறம் காலபைரவர், சந்திரன், அதன் பிறகு சூரியன். இங்கே வந்து சூரியனுடைய விக்கிரகத்தை வந்து கொஞ்சம் பெரிதாக அமைச்சிருக்காங்க. அதேமாதிரி திருநாவுக்கரசர். இதுதான் மெயினாக சொல்லப்பட்ட விஷயங்கள். இது கோவிலோட அமைப்புங்க. கோவிலோட அமைப்பு இந்த கோவிலில் வந்து என்னென்னா, வெளியில் வந்து கோபுர அமைப்பு இல்லை, இறைவனுடைய இடத்துலையும் அந்த இறைவியோடைய இடத்துல மட்டும்தான் கோபுரம் அமைச்சிருக்காங்க. அதுவும் வந்து 3 நிலை ராஜகோபுரம். இது வந்து கிட்டத்தட்ட அந்த தூங்கானை மாடக்கோவில் அமைப்பில் வரணுங்கிறதுக்காக அப்படி செஞ்சுருக்காங்க. 2 ராஜகோபுரங்களும் நேருக்கு நேராக இருக்கும். கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. பொதுவாக இந்த சோழலிங்கம், சேரலிங்கம், பாண்டியலிங்கம்லாம் சொல்கிறது அந்த குறிப்பிட்ட மன்னர்கள் வந்து கும்பிட்டு போகிறது. அது பொதுவாக வந்து அந்த மரபுக்கேற்ற மாதிரி சோழலிங்கம்னு வைத்துருவாங்க. அது யார் கும்பிட்டா, அதுக்கு ஒரு சில லிங்கத்துக்கு மட்டும் தான் மாறுபடும். இப்போ முசுகுந்த லிங்கம்னு ஒரு லிங்கம் இருக்கும், அது முசுகுந்த சக்கரவர்த்தி வழிபட்டதாக சொல்லப்படுது. வழக்கமாக எல்லா கோயிலும் மாதிரி அந்த கோஷ்ட விநாயகர் இங்கே வந்து அதாவது நீங்கள் கோவிலை சுற்றி வரும் பொழுது இந்த தட்சிணாமூர்த்தி, அதாவது இந்த தென்முக கடவுளுக்கு முன்னாடி வந்து எப்போவுமே விநாயகர் இருப்பார். கோவிலில் முறைப்படி 2 விநாயகராக வைப்பாங்க. ஒன்று இந்த மாதிரி கோட்டை விநாயகராக வைப்பாங்க, அதாவது சும்மா உட்காந்துருக்க மாதிரி, இல்லைன்னா நர்த்தன விநாயகர்னு வைப்பாங்க, அது ஆடுற முறையில் வைப்பாங்க. அது நீங்கள் நல்லா கவனிச்சுன்னா தெரியும். மாடக்கோவிலில் அது சற்று வேறுபடும், அவ்வளோதான் எங்கள் விஷயம். அதுக்கப்புறம் தட்சிணாமூர்த்தி. இது ஏன் வந்து தூங்கானை கோவில்னு சொல்கிறாங்கன்னா, அதாவது யானை வந்து படுத்திருக்கிற மாதிரியே தெரியும். அதாவது கஜபிருஷ்ட விமானம்னு சொல்லுவாங்க. இதுதான் கஜபிருஷ்ட விமானம். அதாவது பின்பக்கத்தை பார்த்திங்கன்னா யானை வந்து படுத்திருக்கிற மாதிரியே தெரியும். இங்கேருந்து பார்த்தா கொஞ்சம் நல்லா தெரியும். இந்த பாரு, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா யானை எப்படியே படுத்திருக்கிற மாதிரியே அது தெரியுது பார்த்திங்களா. இதுதான் வந்து தூங்கானை கோவில்னு சொல்லுவாங்க. மாடக்கோவில்லையும் இந்த மாதிரி தூங்கானை அமைப்பும் இருக்குது. தூங்கானைனா ஆணை படுத்திருப்பது போலங்கிறது தான் வந்து இந்த தூங்கானைங்கிறதுக்கு சொல்லுவாங்க. இது ஒரு முக்கியமான இது. அதுக்கப்புறம் இந்த கோட்டத்தில் உள்ள கடவுள்களை பார்ப்போம். பழங்காலத்து கோவிலுங்கிறதுனால பயங்கர வவ்வால்லாம் பூந்து கிடக்கு இங்கே. கோவில் ரொம்ப பெருசு இதெல்லாம் இல்லைங்க, சின்னது தான். அப்புறம் விநாயகர், ஞானாம்பிகை, பெரிய பெரிய விக்கிரகங்க, பெரிய விக்கிரகம். இதோ பாருங்க, நான் இங்கேருந்து காட்டுறேன் பாருங்க. இங்கே ஒரு விமானம் தெரியுதா, அதுக்கு அடுத்து சின்னதாக ஒரு விமானம் தெரியுது பார்த்தீங்களா. இது இறைவனுக்குள்ளது, அது இறைவிக்குள்ளது. இந்த கோவிலே இந்த 2 விமானம் மட்டும்தான் இருக்குது, மீதி வெளியிலலாம் அந்த எதுவுமே கிடையாது. இது 3 நிலை, அதாவது இந்த இது வந்து 3 நிலை, அது வந்து 2 நிலை, 1 நிலை கூட கிடையாது.
அது என்ன காரணத்தினால அப்படி எடுத்திருக்காங்கன்னு தெரில. இங்கெல்லாம் சிலை இருந்திருக்கு போல, நம்ம இப்போ இல்லை. இந்த கோவிலில் நவகிரகம் கிடையாது. இது சோழலிங்கம்னு அழைக்கப்படுது. பொதுவாக வந்து சோழர்கள், அதாவது ஒரு குறிப்பிட்ட சோழ மன்னர்கள் யாராவது ஒருத்தவங்க வழிபட்டிருப்பாங்க. உதாரணத்துக்கு வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரிகால லிங்கம்லாம் இந்த மாதிரி வைக்க முடியாது. இப்போ முசுகுந்த லிங்கம்னு ஒரு லிங்கம் இருக்குது. அதேமாரி வந்து குறிப்பிட்ட வரகுண லிங்கம்னு இருக்குது. அந்த மாதிரி எல்லாருக்கும் வைக்க முடியாதுங்கிற காரணத்தினால சோழலிங்கம்னு வைக்கிறாங்க. இதுதான் சோழலிங்கம். நான் பொதுவாக எல்லா கோவிலையும் சொல்கிற மாதிரி தான், முருகன் சன்னதி எந்த சன்னதி பின்னாடி அமைக்கப்படுதோ அதற்கு நேர் எதிர்த்தாப்பில் லிங்கத்தோர், அதாவது அண்ணாமலையார் சன்னதி இருக்கும். அதாவது நேராக பார்க்குற மாதிரி. ஒரு குறிப்பிட்ட கோவில்களில் மட்டும்தான் அது மாறுபடும். அங்கே வந்து மகாவிஷ்ணு அமைப்பாங்க. இன்னொன்று, இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா நரசிம்மர் வழிபட்ட தலங்கிறதுனால இங்கே 2 பேருமே இருக்கிறாங்க. அது ஒரு கூடுதல் சிறப்பு. இந்த முருகன், அடுத்து வந்து இது அச்சயாம்பிகைன்னு போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த 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 இறைவியோட இது பார்த்திங்கன்னா வந்து மகாலட்சுமியோட அமைப்பில் தான் இருக்குது. சங்கு சக்கரம் வச்சுருக்கிற மாதிரி இருக்குது. இந்த வலது கை பக்கத்துலேருந்து சக்கரம் வச்சுருக்கிற மாதிரி தெரியுது. இது அச்சயநாதர். இந்த சிலை, இந்த லிங்கத்தோட அமைப்பில் பார்த்திங்கன்னா வந்து அந்த மேல் பக்கம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது பாருங்க. உள்ளே போய் பார்த்தா கொஞ்சம் நல்லா தெரியும். இதை நான் மறந்து விட்டுட்டேன் பார்த்தீங்களா. இங்கே பாருங்க, இங்கே ஒரு சூரியன் சிலை இருக்குது பாருங்க. இதோ பாருங்க, இது வந்து சூரியன் சிலை. பின்பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து சூரியன் சிலை. கொஞ்சம் ஒல்லியான அமைப்பில் வந்து இதை அமைச்சிருக்காங்க. சூரியன் சிலை. ஆமாம், கண்டிப்பாக சூரியன் சிலை தான். சூரியன் சிலைங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த லிங்கத்தை நல்லா கவனிங்கள. இந்த மேல் பக்கம் வந்து ரொம்ப பெருசாக அமைச்சு கீழ்ப்பக்கத்தை வந்து கொஞ்சம் தாழ்வாக அமைத்திருக்காங்க. அது ஒரு கூடுதல் சிறப்பு. இங்கே பாருங்கள், நேராக அதுக்கு எடுத்தாப்புல சண்டிகேஸ்வரர் அமைச்சிருக்காங்க. இல்லை, இது என்ன காரணம்